ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடை கடலை மாவு போண்டா சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா மெத்து மெத்துன்னு செம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டீ டைமுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இந்த டீ கடை கடலை மாவு போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலைய பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம போண்டா பொரிக்கிறதுக்காக ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். அந்த ஆயிலையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா சூடான ஆயில் சேர்க்கும் போது எண்ணெய் குடிக்காம நல்ல கிறிஸ்பியா நம்மளுக்கு போண்டா கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். அழுத்தி பிசையாம விரலுக்கு நடுவில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டேன். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை ஒட்டுக்கா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம போண்டா மாவு தயாராயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் பேக்கிங் சோடா போடணும். பேக்கிங் சோடா சேர்த்து ரொம்ப நேரம் கழிச்சு போண்டா போட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா தான் சரியாக இருக்கும். போண்டா நல்லா மெத்து மெத்துன்னு கிடைக்குங்க. இப்போ நம்ம போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடுபடுத்திக்கோங்க. போண்டா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன்லேயோ இல்லைன்னா சின்ன கரண்டிலேயோ கூட மாவு இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். போண்டாவெல்லாம் போட்டுட்டு உடனே திருப்பி விடாமல் 1 செகண்ட் கழிச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா செவக்க பொரிக்கலாங்க. நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா போண்டா வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் போண்டாவை பொரிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டீ கடை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே டக்குன்னு இந்த டீ கடை கடலை மாவு போண்டாவை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற மாவையும் அதே போலவே போண்டா போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான டீ கடை கடலை மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மேலே மொறு மொறுன்னும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. டீ டைமுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.